உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஊர் சொல்படி ஒரு பொண்ணோட லட்சணமே அவ புருஷன் கூட வாழ்றதுதான். அதுலயும் ரத்னா கல்யாணம் பண்ணது அவ லவ் பண்ண புருஷன. அப்ப அவனை பத்தி அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவனை நல்லவனா மாத்தி அவனோட வாழ ரத்னாவால முடியும்னு நான் நினைச்சது எந்த வகையில தப்பு? சொல்ல எந்த வகையில தப்பு? ஆமால தப்பு தாம்ல. தோ சொல்லுதிய தாலி கட்டினா அவன் புருஷனோட தான் சேர்ந்து வாழணும்னு கேள்வி மாதிரி பேசுதிய. அது தப்பு தாம்ல. அன்னைக்கு நீ சொன்னதும் தப்பு, இன்னைக்கு நீ சொல்றதும் தப்புதே. ஓ, அந்த அளவுக்கு உன் முடிவுல நீ தீர்க்கமா இருக்கியா? இப்போ என்னோட முடிவை நீ கேளு. என்ன முடிவு? இப்ப என்ன இது ஒரு சண்டை, இதுக்கு ஒரு முடிவா? நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேன். இனி என்ன நீ புரிஞ்சுக்காம அபாண்டமா என் மேல பழிய போட்டேன்னு வெயி, நிச்சயமா நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? உடனே மன்னிச்சிட்டேன்னு திரும்ப எடுத்து பேசுன. நீ இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு குத்தி காட்டி பேசுன. பதில் சொல்ல நான் உன் பக்கத்துல கூட இருக்க மாட்டேன். உன் பக்கத்துல என்ன, உன் வாழ்க்கையில உன் கூட இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். இல்லை, என்னைக்கோ சொன்னதை எடுத்துட்டு வந்து இதோட சேர்த்து பேசாதல. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. டேய், ரத்னாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சு நான் காப்பாத்தினப்போ சொன்ன வார்த்தை இது. இப்ப அதே சிச்சுவேஷன்ல என்ன கொண்டு வந்து நிறுத்திருக்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல நீ போடுற பழிய தாங்குற சக்தி எனக்கு இல்ல. இதுக்கு மேல இப்படி ஒரு ஆள் கூட வாழ வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. எல்லாம் முடிஞ்சிருச்சு சண்முகம், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இல்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.